ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கனவுகள் மெய்ப்படும் சேனல். உங்களுக்கு வாய்வு தொல்லை அதிகமாக இருக்கா? அப்போ இந்த குழம்பு உங்களுக்கு தான். வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பட்டை மிளகாய், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, இது கடுகு, கொஞ்சம் வெந்தயம். புளி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கிறங்க. இந்த குழம்பு உங்களுக்கு உடம்புல வாய்வு தொல்லைகள் எதுவும் இல்லாமல் உங்கள் உடம்பை நல்லா வச்சுக்கிறோம். வாரத்தில் 2 நாள் இந்த குழம்பை நீங்கள் வைங்க. உண்மையிலேயே உடம்புல நம்ம பிடிக்குது, வாய்வு ரொம்ப அதிகமாகிடுச்சு உடம்புல அப்படின்னு நினைக்கிறோன்னா இந்த குழம்பு உங்களுக்கு தான். நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கடுகு, அது கூடவே வெந்தயம், இது ரெண்டையுமே போட்டு நல்லா வறுத்துடலாம். வெந்தயம் உங்களுக்கு பொடியாக இருந்துச்சு அப்படின்னா அதை கூட போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயங்க, இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதுதான் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அப்புறம் நாம் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிடணும். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இது ரெண்டுமே ரொம்பவே உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பூண்டு நீங்கள் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. அதாவது வெங்காயம் 4 எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பங்கு இருந்துச்சுன்னா அரை பங்கு இல்லை 3/4 பங்கு நீங்கள் வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வதக்குங்க. இது 2 வதக்குறதுலேயே சூப்பராக அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டாவது நம்ம உடம்புக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் தக்காளியும் அது கூடவே பட்டை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஏன்னா உப்பு போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி காயெல்லாம் கொஞ்சம் நம்ம போட்டு அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த குழம்பு உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வாய்வு எதனால் வருது அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில நம்ம என்ன சாப்பிடாம இருக்குது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ கூட வரும் உங்களுக்கு. இல்லை யூஸ்வலாகவே அந்த தொல்லை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த குழம்பு வாரம் 2 முறை வச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு ஒரு வாரத்துக்கு கெடவே கெடாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணும்னு தேவையில்லை, நீங்கள் வெளியே வச்சிங்கனாவே போதும். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கரைச்சி வச்ச புளியும் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா அதை ஒரு கிளறிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ மல்லி 4 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா மிளகாய் 2 ஸ்பூன் போடுங்க. இல்லை காரம் அதிகமாக வேணும்னா 3 ஸ்பூன் போடுங்க. அது கூடவே நம்ம முக்கியமாக இந்த மாங்காய் ஆட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நீங்கள் நார்மல் விசில் போடுற மாதிரி போடாதீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 விசில் போடுங்க. அப்போ தான் இந்த குழம்பு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். முக்கியமாக இது 2 வாரம் ஆனாலும் கெடாது ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.